இன்னைக்கு நீங்கள் நம்ம விநாயகர் சதுர்த்தி பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. விநாயகர் சதுர்த்தி கணேச மூர்த்தி பாருங்க என்று அழைக்கப்படுகிறதுங்க. இது இந்து தெய்வமான கணேசன் பிறந்த நாளை கொண்டாடும் இது ஒரு இந்து பண்டிகை ஆகுங்க. இந்த திருவிழா வீடுகளில் தனிப்பட்ட முறையில் மற்றும் விரிவான பந்தல்களில் தற்காலிக மேடைகள் பகிரங்கமாக விநாயகர் மூர்த்திகளை தெய்வத்தின் பக்தி நிதி தத்துவங்கள் நிறுவுவதன் மூலம் குறிக்கப்படுகிறதுங்க. அனுசரிப்புகள் வேத பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மற்றும் விரதம் உண்ணாவிரதம் போன்ற இந்து நூல்களை உச்சரிப்பது அடங்குங்க. பந்தனில் இருந்து சமூகத்திற்கு விநியோகிக்கப்படும் தினசரி பிரார்த்தனைகள் இருந்த பிரசாதங்கள் மற்றும் பிரசாதங்களின் மோதகம் போன்ற இனிப்புகள் அடங்கும். ஏனெனில் இது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது என்று நம்பப்படுகிறது. திருவிழா தொடங்கிய 10ஆம் நாளில் முடிவடைகிறது. அப்போது மூர்த்தி இசை மற்றும் குழு கோஷங்களுடன் பொது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பின்னர் அனந்த சதுர்தசி நாளில் விசாரஜானம் எனப்படும் அருகில் உள்ள நதி அல்லது கடல் போன்ற நீர்நிலைகளில் மூழ்கடிக்கப்படுகிறது. மும்பையில் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 1,15,00,000 மூர்த்திகள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இது இந்திய மாநிலமான மகாராஷ்டிரின் மாநில விழாவாகும். அதிகாரப்பூர்வ பெயர் விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சவுதி என்று அழைக்கப்படுகிறது. சவுதி கணேச கௌரி கணேஷ் கவனித்தவர் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் வகை மதம் சார்ந்த கொண்டாட்டம். வேத மந்திரங்கள் மற்றும் இந்து நூல்களை ஓதுதல், பிரார்த்தனைகள், ஒரு ஊர்வலங்கள், சிலை மூழ்கள் 5 மற்றும் 7, 9 தொடங்கிய 11 நாட்களுக்கு பிறகு மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் மட்டும் 21 நாட்களுக்கு பிறகு முடிகிறது. தேதி இந்து நாட்காட்டி அல்லது பஞ்சாங்கத்தின்படி சந்திர சுழற்சியை பொறுத்து மாறுபடும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி 2025, ஆகஸ்ட் செப்டம்பர் 14, 2024 ஆண்டு வரை அதிர்வெண் வருடாந்திரம். இந்த பண்டிகையை விநாயகர் புதிய தொடக்கங்களின் கடவுள், தடைகளை நீக்குபவர் மற்றும் ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்தின் கடவுள் என கொண்டாடப்படுகிறது. நூல்களை படித்தல், விருந்து வைத்தல், தடகள மற்றும் தற்காப்பு கலை போட்டிகள் பொது இடங்களில் நடத்தப்படுகின்றன. இதோடைய கொஞ்சம் விநாயகர் சதுர்த்தி வரலாறுங்க. விநாயகர் கணபதியின் பராமரி வடிவத்தை குறிப்பிடவில்லை என்றாலும் கணபதியின் ஆரம்பகால குறிப்பு ரிக் வேதத்தில் காணப்படுகிறது. இது ரிக் வேதத்தில் 2 முறை 2:23 அன்னு இல் ஒரு முறை, அதே போல் ஸ்லோகம் 10:112:9 இல் காணப்படுகிறது. இந்த 2 ஸ்லோகங்களும் கணபதியின் பங்கை பார்ப்பவராகவும் பெரியவர்களுக்கு உணவளிப்பதில் அளவற்றதாகவும் ஒரு பிரார்த்தனையின் அதிபதியாகவும் குறிக்கின்றது. அதே நேரத்தில் மண்டலா 10 உள்ள ஸ்லோகம் கணபதி இல்லாமல் அருகில் உள்ளது, தொலைவில் எதுவும் நீங்க இல்லாமல் செய்யப்படுவதில்லை என்று மைக்கேல் கூறுகிறார். இருப்பினும் திரளான மக்களின் பாதுகாவலர் என்று பொருள்படும் வேதகால கணபதி குறிப்பாக பிற்கால கணேசை குறிக்கிறதா என்பது நிச்சயமற்றது. அல்லது வேத நூல்கள் கணேச சதுர்த்தி குறிப்பிடவில்லை. இது வேகரிசுக்கு பிந்தைய நூல்களான கரிகையா சூத்திரங்கள் மற்றும் அதன் பின்னர் வாஜஸ்வினியா சமஹிதா, யாகத்வல்கியா மற்றும் போன்றவை பண்டைய சமஸ்கிருத நூல்களில் மகாபாரதம் கணேசவர்கள் மற்றும் விநாயகர் என்று குறிப்பிடுகிறது. இடைக்கால புராணங்களில் கணேஷ் வெற்றியின் கடவுள் தடையை நீக்குவோர் என்ற வடிவத்தில் தோன்றுகிறார். குறிப்பாக ஸ்கந்த் புராணம், நாரத புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம் அவரை மிகவும் புகழ்ந்து பேசுகின்றன. உரை விளக்கங்களுக்கும் அப்பால் தொல்பொருள் மற்றும் கல்வெட்டு சான்றுகள் விநாயகர் பரவலடைந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே போற்றப்பட்டார் என்றும் அவரது ஏராளமான படங்கள் 7ஆம் நூற்றாண்டு அல்லது அவருக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவை என்று கூறுகின்றன. உதாரணமாக, எல்லோரும் குகைகள் போன்ற இந்த
இந்து புத்தம் மற்றும் சமண கோயில்களில் உள்ள சிற்பங்கள் 5 முதல் 8ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை என குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் விநாயகர் மற்றொரு இந்து தெய்வமான சக்தியுடன் பக்தியுடன் அமர்ந்திருப்பதை காட்டுகிறது. கணேச சதுர்த்தி முதன்முறையில் எப்போது கொண்டாடப்பட்டது என்பது தெரியவில்லை என்றாலும் மன்னர் சிவாஜி 1630 1680 மராட்டிய பேரரசின் நிறுவனர் காலத்திலிருந்தே புனேவில் இந்த பண்டிகை பயங்கரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூற்றாண்டில் பேசவாக்கள் விநாயகரின் பக்தர்களாக இருந்தனர் மற்றும் பத்ரபாத் மாதத்தில் அவர்களின் தலைநகரம் புனேவில் பொது கணேச விழாவாக தொடங்கினர். கணேச விழா மாநில ஆதரவை இழந்து இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான லோக்மானிய திலகர் மீண்டும் உயிர்ப்பிக்கும் வரை ஒரு தனியார் குழுமம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய திலகர் 1892 தனது பொதுக்கூட்டு எதிர்ப்பை சட்டத்தின் மூலம் இந்த கூட்டங்கள் மீதான கால் துணிவு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தடையை தவிர்ப்பதற்கான ஒரு வழியை இதை ஆதரித்தார். மிகுந்த ஆர்வமுள்ள கூட்டத்தினுடன் நான் பின்தொடர்ந்தேன். அவர்கள் எண்ணற்ற கணேச சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். நகரத்தின் ஒவ்வொரு சிறிய பகுதியும் அதன் ஆதரவுகளை கொண்ட ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு சிறிய தெரு மூலையிலும் அதன் சொந்த ஊர்வலத்தை ஏற்பாடு செய்கின்றன. மேலும் ஏழைகள் ஒரு எளிய பலகையில் தங்கள் சிறிய சிலையோ அல்லது காகித மச்சேவையோ சுமந்து செல்வதை காணலாம். அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ யாரான கூட்டம் சிலையுடன் சேர்ந்து கைத்தட்டி மகிழ்ச்சியுடன் அழகையை எழுப்புகிறது. அதே நேரத்தில் ஒரு சிறிய இசைக்குழு பொதுவாக சிலைக்கு முன்னால் இருக்கும் ஏஞ்சலோ டி விழாவில் கடைசி நாளில் விநாயகர் சிலைகள் ஒரு நதிக்கடல் அல்லது நீர்நிலையில் மூழ்கடிக்கப்படும் போது விநாயகர் விசர்ஜனம் அல்லது நிமஜ்ஜனம் எழுத்து முழுகுதல் பராமரியம் நடைபெறுகிறது. கடைசி நாளில் பக்தர்கள் விநாயகர் சிலைகளை ஏந்தி ஊர்வலமாக வெளியே வருகிறார்கள். இது நீரில் மூழ்குவதில் உச்சத்தை அடைகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று பூமிக்கு உரிய உலகிற்கு வரும் கடவுள் நீரில் மூழ்கிய பிறகு தனது வானுலகிற்கு திரும்புகிறார் என்று நம்பப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் பிறப்பு, வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியின் முக்கிய தத்துவத்தை குறிக்கிறது. விநாயகர் சில நீரில் மூழ்குவதற்கு வெளியே எடுக்கப்படும் போது அது வீட்டின் பல்வேறு தடைகளையும் எடுத்து செல்கிறது என்று நீரில் மூழ்குவதோடு இந்த தடைகளும் அழிக்கப்படுகின்றன என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். பொது கொண்டாட்டம். திருவிழாவின் போது கொண்டாட்டங்கள் பிரபலமானவை மற்றும் உள்ளூர் இளைஞர் குழுக்கள், சுற்றுப்புற சங்கங்கள் மற்றும் வர்த்தகர்களின் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. பொது விழாவிற்கான நிதி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்யும் சங்க உறுப்பினர்கள், உள்ளூர் வாசிகள் மற்றும் வணிகர்களிடமிருந்து சேகரிக்கப்படுகிறது. கணேச சிலைகள் மற்றும் அதனுடன் வரும் மூர்த்திகள் தற்காலிக தங்குமிடங்களில் நிறுவப்படுகின்றன. அவை மண்டபங்கள் அல்லது பந்தல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. பொது ஏற்பாடுகள் மாதங்களுக்கு முன்பே தொடங்குகின்றன. மகாராஷ்டிராவில் மூர்த்தியை உருவாக்குவது பொதுவாக பத்திய பூஜை அல்லது கணேசன் பாதங்களை வணங்குவதன் மூலம் தொடங்குகிறது. திருவிழா தொடங்கும் நாள் முதல் அதற்கு முந்தைய நாளில் மூர்த்திகள் பந்தல்களுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். பந்தல்கள் விரிவான அலங்காரம் மற்றும் விலங்குகளை கொண்டுள்ளன. இந்த விழாவில் பாடல், நாடகம் மற்றும் இசைக்குழு நிகழ்ச்சிகள் போன்ற கலாச்சாரம் நடவடிக்கைகள் மற்றும் இலவச மருத்துவ பரிசோதனைகள், இரத்த தான வழங்கல் மற்றும் ஏழைகளுக்கு நன்கொடைகள் போன்ற சமூக நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. கணேச சதுர்த்தி அதன் மத அம்சங்களுடன் கூடுதலாக மும்பை, புனே, நாகப்பூர், நாசிக், கோலாப்பூர், அவுரங்காபாத், இந்தூர், ஆக்ரா, சூரத், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், பெங்களூர், சென்னை, திருவனந்தபுரம் மற்றும் கர்னூல் ஆகிய இடங்களில் ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாகும். பல கலைஞர்கள், தொழில்கள் மற்றும் வணிகங்கள் தங்கள் வாழ்க்கையில் கணிசமான தொகையை இந்த விழாவில் சம்பாதிக்கின்றன.
இது 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 வளரும் கலைஞர்களுக்கான ஒரு மேடையாகும். பிற கொண்டாடத்தில் பங்கேற்கின்றன. தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி அல்லது பிள்ளையார் சதுர்த்தி என்றும் அழைக்கப்படும். இந்த விழா தமிழ் ஒரு நாட்காட்டில் ஆவணி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு 4வது நாளில் வருகிறது. சிலைகள் பொதுவாக களிமண் அல்லது பேப்பியர் மச்சுவால் செய்யப்படுகின்றது. ஏனெனில் பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ் சிலைகள் மாநில அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விதிமீறல்கள் பெரும்பாலும் பதிவாகின்றன. சிலைகள் தேங்காய்கள் மற்றும் பிற கரிம பொருட்களால் செய்யப்படுகின்றது. அவை பந்தல்களில் பல நாட்கள் வணங்கப்பட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வங்காள விரிகுடாவில் மூழ்கடிக்கப்படுகின்றன. கேரளாவில் இருந்து விழா லம்புதூர பிறநாளும் என்று அழைக்கப்படுகிறது. இது சிங் மாதத்தில் வருகிறது. திருவனந்தபுரத்தில் பழவங்காடி கணபதி கோயிலில் இருந்து சங்கமுகம் கடற்கரைக்கு ஊர்வலம் செல்கிறது. கரிம பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகரின் உயரமான மூர்த்தி மற்றும் கடலில் மூழ்கடிக்கப்படுகிறது. முக்கிய கோயில்களில் ஆந்திர பிரதேசத்தின் காணிப்பாக்கத்தில் உள்ள வரசித்தி விநாயகர் சுவாமி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி நாளில் தொடங்கி 21 நாட்கள் வருடாந்திர பிரம்மோற்சவங்கள் கொண்டாடப்படும். நாடு முழுவதும் ஏராளமான யாத்திரைகள் மத்தியில் இருந்த இந்நாட்களில் விநாயகர் ஊர்வலமாக வெவ்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுவார். உணவுகள். திருவிழாவின் போது முக்கிய இனிப்பு உணவாக மோடக், மராத்தி மற்றும் கொங்கனில் மோடகம், தெலுங்கில் மோடகம் அல்லது குடும்பம், கன்னடத்தில் மோடகா அல்லது கடுப்பு, மலையாளத்தில் கோலக்கட்டை அல்லது மோடக்கம் மற்றும் தமிழில் கொள்ளுக்கட்டாய் அல்லது மோடகம் ஆகியவை பயன்படுத்துகின்றன. மோடக் என்பது அரிசி அல்லது கோதுமை மாவிலிருந்து தயாரிக்கப்படும். ஒரு பாலடை துருவிய தேங்காய், வெல்லம், உலர்ந்த பழங்கள் மற்றும் பிற சுவை ஒட்டிகளால் நிரப்பப்பட்டு வேக வைக்கப்படுகிறது அல்லது வறுத்தெடுக்கப்படுகிறது. மற்றொரு பிரபலமான இனிப்பு உணவான கரஞ்சி கன்னடத்தில் கஜ்ஜியை கலவை மற்றும் சுவையில் மோடக்கை போன்றது, ஆனால் அரைவட்ட வடிவத்தில் உள்ளது. இந்த இனிப்பு உணவு கோவாவில் நெவ்வரி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் கோவா மற்றும் கொங்கனி புலம்பெயர்ந்தோர் மத்தியில் கணேச பண்டிகை ஒத்ததாகும். ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவில் மோடக் லட்டு, லவுண்டர் வேக வைத்து கரடுமுரடான அரைத்த அரிசி மாவு உருண்டைகள், பனகம், வெல்லம், கருப்பு மிளகு மற்றும் ஏலக்காய் சுவை கொண்ட பானம், வடை பாப்பு, ஊற வைத்த பாசிப்பருப்பு மற்றும் சாலிவிரி சமைத்த அரிசி மாவு மற்றும் வெல்லம் கலவை ஆகியவை விநாயகருக்கு படைக்கின்றன. இந்த பிரசாதங்கள் ஒரு நைவேத்திய என்று அழைக்கப்படுகிறது. மேலும் ஒரு தட்டில் பாரம்பரியமாக மோடக் 21 துண்டுகள் இனிப்புகளை கொண்டிருக்கும். கோவாவில் மோடக் மற்றும் கோவாவின் இட்லி சன்னா ஆகியவை பிரபலமாக உள்ளன. கர்நாடகாவின் சில பகுதிகளில் இந்த பண்டிகையின் போது விநாயகருக்கு பஞ்சகஜயம் ஒரு பிரசாதம். இது உலர்ந்த தேங்காய், வறுத்த வங்காள பருப்பு, தூள், சர்க்கரை, நெய் மற்றும் எள் ஆகியவற்றின் கலவையாகும். பஞ்சகஜயத்தின் பல்வேறு பதிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. வறுத்த வங்காள பருப்பு மற்றும் பச்சை பயிர், வறுத்த சன்னா பருப்பு அல்லது அவல் ஆகியவற்றை பயன்படுத்தலாம். சுற்றுச்சூழல் பாதிப்பு. கடல் நீரை மாசுபடுத்தும் ரசாயனங்கள் இருப்பதால் விநாயகர் சிலைகளை மூழ்கடிப்பது சட்டவிரோதமானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் 2004 தீர்ப்பளித்தது. கோவாவில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளின் விற்பனையை மாநில அரசு தடை செய்துள்ளது. மேலும் கொண்டாட்டக்காரர்கள் பாரம்பரிய கவிஞர்களால் செய்யப்பட்ட களிமண் சிலைகளை வாங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். ஹைதராபாத்தில் பாரம்பரிய களிமண் விநாயகர் சிலைகளை உற்பத்தி செய்வதற்கான சமீபத்திய முயற்சிகள் ஆந்திர பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் நிதியுதவி செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் கலவையும் குஜராத்தில் உள்ள மக்களையும் பசுதானம் மற்றும் களிமண் கலவையால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை தேர்வு செய்ய வைக்கிறது. இவற்றை உருவாக்கும் அமைப்பால் வேத விநாயகர் சிலைகள் என்று சந்தைப்படுத்தப்படுகின்றன. சுற்றுச்சூழல் கவலைகளை காரணமாக பல குடும்பங்கள் இப்போது நீர்நிலையில் தவித்து வீட்டில் ஒரு பிப்பாய் தண்ணீரில் களிமண் மூர்த்திகளை சிதைக்க விடுகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு களிமண் தோட்டத்தில் பரப்பப்படுகிறது. கணபதிங்க.
விநாயகர் மற்றும் பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறது. இணைப்பு: சைவம் தேவா பிராமணன் கணபதியும், சகுன பிராமணன் பஞ்சாயத்து பூஜைங்க. உறவிடம் கைலாசம் பெற்றோருடன் சுவானந்த லோகம். மந்திரம்: ஓம் ஸ்ரீ கணேசாய நம, ஓம் கண் கணபதியே நம. ஆயுதம்: பரசு கோடாரி, பாசு கயிறு, அங்குசம் யானையின் தாற்று. சின்னங்கள்: சுவாதிகா ஹோம் மோத்தக. பகல்: செவ்வாய் அல்லது புதன் சங்கஷ்ட சதுர்த்தி. மவுண்டு சுட்டி. உரைகள்: கணேஷ் புராணம், முத்கல புராணம், கணபதி அதர்வசா. பாலினம்: ஆண். திருவிழாக்கள்: கணேச சதுர்த்தி, கணேச ஜெயந்தி. பெற்றோர்: சிவன் தந்தை, பார்வதி தாய். உடன் பிறந்தவர்கள்: கார்த்திகேயர் சகோதரர். துணைவி: சில மரபுகளில் புத்தி ரித்தி மற்றும் சித்தி அல்லது பிரம்மச்சாரி. குழந்தைகள்: சுபா, காச்சமா மற்றும் லாபா மகன்கள். விநாயகர் பல பண்புகளை கொண்டிருந்தாலும் அவர் தனது யானை தலை மற்றும் 4 கைகளால் எளிதில் அடையாளம் காணப்படுகிறார். அவர் பரவலாக மதிக்கப்படுகிறார், குறிப்பாக தடைகளை நீக்குபவர் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருபவர் மற்றும் அறிவியலின் புரவலர் மற்றும் அறிவு மற்றும் ஞானத்தின் தேவர். தொடக்கங்களின் கடவுளாக சடங்குகள் மற்றும் விழாக்களின் தொடக்கத்தில் அவர் மதிக்கப்படுகிறார். எழுத்து அமர்வுகளின் போது கடிதங்கள் மற்றும் கற்றலின் புரவலாகவும் விநாயகர் அழைக்கப்படுகிறார். பல நூல்கள் அவரது பிறப்பு மற்றும் சுரண்டகளுடன் தொடர்புடைய நிகழ்வுகளை தொடர்புறுத்துகின்றன. கிமு 1ஆம் நூற்றாண்டுக்கு கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு இடப்பட்ட இந்து நூல்களில் விநாயகர் குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் கிபி 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் சேர்ந்த சில விநாயகர் படங்கள் அறிஞர்களால் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து நூல்கள் அவரை வைசவ மத மரபின் பார்வதி மற்றும் சிவனின் மகனாக அடையாளம் காட்டுகின்றன. ஆனால் அவர் அதன் பல்வேறு மரபுகளில் காணப்படும் ஒரு பான் இந்து கடவுள். இந்து மதத்தின் காண்பத்திய மரபில் விநாயகர் உயர்ந்தவர். விநாயகர் பற்றிய முக்கிய நூல்கள் விநாயகர் புராணம், முத்கல புராணம், கணபதி அதர்வசா ஆகியவை அடங்கும். சொற்பியல்: கணபதி, விக்னேஸ்வரர் மற்றும் பிள்ளையார் உள்ளிட்ட பல பட்டங்களும் அடைமொழிகளும் விநாயகர் பெயருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய இந்து பட்டமான ஸ்ரீ சமஸ்கிருதம் IAST ஸ்ரீ அல்லது ஸ்ரீ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் அவரது பெயருக்கு 3 சேர்க்கப்படுகிறது. விநாயகர் என்ற பெயர் ஒரு சமஸ்கிருத கலவையாகும். ஒரு குழு, கூட்டம் அல்லது வகைப்படுத்தப்பட்ட அமைப்பு என்றும் பொருள்படும். கண மற்றும் இறைவன் அல்லது எஜமானர் என்று அப்பொருள்படும் ஆகிய சொற்களை இணைக்கிறது. கணேசருடன் தொடர்புடைய கண என்ற சொல் பெரும்பாலும் கணேசரை குறிக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது கணேசரின் தந்தையான சிவனின் பாரிவாரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். அரை தெய்வீக மனிதர்களின் ஒரு படையாகும். இந்த சொல் பொதுவாக ஒரு வகை வர்க்கம், சமூக சங்கம் அல்லது நிறுவனத்தை குறிக்கிறது. சில வர்ணனையாளர்கள் கணேசங்களின் இறைவன் என்ற பெயரை கூறுகள் போன்ற சேனைகளின் இறைவன் அல்லது படைக்கப்பட்ட வகைகளின் இறைவன் என்று பொருள்படுத்தப்படுகிறார்கள். கணபதி விநாயகர் என்பதற்கான இணையான ஒரு சொல். குழு என்று பொருள்படும். கணா மற்றும் ஆட்சியாளர் அல்லது ஆண்டவர் என்று பொருள்படும். பதி ஆகியவற்றுடன் ஆன ஒரு கலவை. கணபதி என்ற வார்த்தையின் ஆரம்ப கால குறிப்பு கிமு 2ஆம் நூற்றாண்டு 1000 ஆண்டு ரிக்வேதத்தின் பாடலில் காணப்பட்டாலும் வேத சொல் குறிப்பாக விநாயகரை குறிக்கிறதா என்பது நிச்சயமற்றது. ஆரம்பகால சமஸ்கிருத அகரதியான அமர கோஷம் விநாயகரின் ஒட்டுமொத்த 8 சொற்களில் பட்டியலிடுகிறது. விநாயகர் விக்னேஸ்வருக்கும் சமம். தத்துவமையார் 2 தாய்மார்களும் கொண்டவர். கணபதி மற்றும் விநாயகருக்கு சமம். ஏகந்தா ஒரு தந்தம் கொண்டவர். கோரம்பா லபோதர் ஒரு பான வயிறு கொண்டவர் அல்லது உண்மையில் தொடங்கும் வயிறு கொண்டவர் மற்றும் யானை முகம் கொண்ட கஜனா. விநாயகர் அல்லது பிள்ளையார் என்பது புராணங்களின் பௌத்த தந்தங்களில் கொண்டாடப்படும். விநாயகருக்கு ஒரு பொதுவான பெயர். இந்த பெயர் மகாராஷ்டிராவில் உள்ள 8 புகழ்பெற்ற விநாயகர் கோயிலில் பெயரிட பிரதிபலிக்கிறது. அவை
அஷ்ட விநாயகர் மராத்தி. பொதுவான பண்புக்கூறுகள். இந்திய கலையில் விநாயகர் தோன்றிய ஆரம்ப கட்டங்களிலிருந்தே யானை தலையுடன் சித்தரிக்கப்படுகிறார். புராணங்கள் அவருக்கு யானைத்தலை எப்படி கிடைத்தது என்பதற்கான பல விளக்கங்களை வழங்குகின்றன. அவரது பிரபலமான வடிவங்களில் ஒன்றான ஏரம் கணபதிக்கு 5 யானை தலைகள் உள்ளன. மேலும் தலைகளின் எண்ணிக்கையில் உள்ள பிற குறைவான பொதுவான வேறுபாடுகள் அறியப்படுகின்றது. சில நூல்கள் விநாயகர் யானை தலையுடன் பிறந்ததாக சொன்னாலும் பெரும்பாலும் கதைகளில் அவர் பின்னர் தலையே பெறுகிறார். இந்த கதைகளில் மிகவும் தொடர்ச்சியான மையக்கூறு என்னவென்றால், பார்வதி அவள் பாதுகாக்க களிமண்ணை பயன்படுத்தி விநாயகர் உருவாக்கப்பட்டார். மேலும் சிவனுக்கு பார்வதிக்கும் இடையே விநாயகர் வந்தபோது சிவன் அவரது தலையை வெட்டினார். பின்னர் சிவன் விநாயகரின் அசை தலையை யானையின் தலையால் மாற்றினார். போரின் விவரங்கள் மற்றும் மாற்றுத்தலை எங்கிருந்து வந்தது என்பது மூலத்திற்கு மாறுபடும். சிவனின் சிரிப்பால் விநாயகர் நேரடியாக படைக்கப்பட்டார் என்று மற்றொரு கதை கூறுகிறது. சிவன் விநாயகரை மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் கருதியதால் அவருக்கு யானையின் தலையை நீட்டியும் வயிற்றையும் கொடுத்தார். விநாயகரின் ஆரம்பகால பெயர் ஏகந்தா. ஒரு தந்தம் அவரது ஒற்றை முழு தந்தையும் மற்றொன்று உடைந்திருப்பதையும் குறிக்கிறது. விநாயகரின் ஆரம்பகால பழங்கள் சில அவர் தனது உடைந்த தந்தத்தை வைத்திருப்பதை காட்டுகின்றன. ஒரு தனித்துவமான அம்சத்தின் முக்கியத்துவம் முத்கல புராணத்தில் பிரதிபலிப்புகிறது. இது விநாயகரின் 2வது அவதாரத்தின் பெயர் ஏகாந்தா என்று கூறுகிறது. விநாயகரின் நீண்ட கொண்டிருக்கும் வயிறு அவரது ஆரம்பகால சிலையில் ஒரு தனித்துவமான பண்பாக தோன்றுகிறது. இது குப்தர் காலத்தை சேர்ந்து 4 முதல் 6 நூற்றாண்டுகள் இந்த அம்சம் மிகவும் முக்கியமானது. முத்கல புராணத்தின்படி விநாயகரின் 2 வெவ்வேறு அவதாரங்கள் அதன் அடிப்படையில் பெயர்களை பயன்படுத்துகின்றன. லம்போதர பானை வயிறு அல்லது உண்மையில் தொங்கும் வயிறு மற்றும் மகத்ரா பெரிய வயிறு 2 பெயர்களும் அவரது வயிற்றை விவரிக்கும் சமஸ்கிருத கலைவுகள். கடந்த கால, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் அனைத்து பிரபஞ்சங்களும், அதாவது அண்டை முட்டைகள், விநாயகரிடம் இருப்பதால் அவருக்கு லம்போதர் என்ற பெயர் இருப்பதாக பிரம்மாண்டம் புராணம் கூறுகிறது. விநாயகரின் கைகள் எண்ணிக்கை மாறுபடும். அவரது மிகவும் பிரபலமான வடிவங்கள் 2 முதல் 16 கைகள் வரை இருக்கும். விநாயகரின் பல சித்தரிப்புகள் 4 கைகளை கொண்டுள்ளன. அவை புராண ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மற்ற சில உருவப்பட்ட நூல்களில் ஒரு நிலையான வடிவமாக குறியிடப்பட்டுள்ளது. அவரது ஆரம்பகால படங்கள் 2 கைகளை கொண்டிருந்தன மற்றும் 10ஆம் நூற்றாண்டில் மத்திய இந்தியாவில் 14 மற்றும் 20 கைகளை கொண்ட வடிவங்கள் தோன்றின. விநாயகர் உருவப்படத்தில் பாம்பு ஒரு பொதுவான அம்சமாகும். மேலும் பல வடிவங்களில் தோன்றும். விநாயகர் புராணத்தின்படி விநாயகர் தனது கழுத்தில் வாசுகி என்ற பாம்பை சுற்றினார். பாம்புகளின் பிற சித்தரிப்புகளில் புனித நூலாக பயன்படுத்துதல், வயிற்றில் ஒரு பெல்ட்டாக ஒரு கையில் பிடித்து கணுக்கால்களில் சூட்டப்பட்ட அல்லது ஒரு சிம்மாசனமாக பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும். விநாயகரின் நெற்றியில் 3வது கண் அல்லது பிரிவு குறி திலகம் இருக்கலாம். இது 3 கிடைப்பட்ட கோடுகளை கொண்டுள்ளது. விநாயகர் புராணம் ஒரு திலக குறியும் நெற்றியில் பிறவை நிலவையும் பிரிந்திருக்கிறது. பாலச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறது. விநாயகரின் தனித்துவமான வடிவம் எந்த உருவப்பட உறுப்பை உள்ளடக்கியது. விநாயகர் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் விவரிக்கப்படுகிறார். குறிப்பிட்ட நிறங்கள் சில வடிவங்களுடன் தொடர்புடையவை. குறிப்பிட்ட ரீதியான வடிவங்களுடன் வண்ண தொடர்புகளுடன் பல எடுத்துக்காட்டுகள் இருந்தும் உருவப்படம் பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையான ஸ்ரீ பதிநிதியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஹேரம் கணபதி மற்றும் ரீன மோச்சன் கணபதி. வாகனாக்கள். ஆரம்பகால விநாயகர் படங்கள் ஏறு வாகனம் இல்லாமல் உள்ளன. முத்கல புராணத்தை விவரிக்கப்பட்டுள்ள விநாயகரின் 8 அவதாரங்களில் விநாயகர் 5 அவதாரங்களில் ஒரு எலியை பயன்படுத்துகிறார். வக்ரதுண்டாக தனது அவதாரத்தில் ஒரு சிங்கத்தையும், விகடனாக தனது அவதாரத்தில் ஒரு மயிலையும், விக்னவஜராக தனது அவதாரத்தில் தெய்வீக பாம்பான சோவாவையும் பயன்படுத்துகிறார். கணேச புராணத்தில்
பட்டியலிடப்பட்டுள்ள விநாயகரின் 4 அவதாரங்களில் மோகதகடா ஒரு சிங்கத்தையும், மயூரேஸ்வரர் ஒரு மயிலையும், தும்மரகேது ஒரு குதிரையும், கஜனா ஒரு எலியையும் பயன்படுத்துகிறார். கணேசரின் சித்தரிப்புகள் அவரது வாகனத்தை எலி, யானை, ஆமை, ஆட்டுக்காடா அல்லது மயில் என பலவிதமாக காட்டுகின்றன. விநாயகர் பெரும்பாலும் எலியின் மீது சவாரி செய்வதாகவோ அல்லது எலியின் மீது அமர்ந்து செல்வதாகவோ காட்டப்படுகிறார். 7ஆம் நூற்றாண்டில் மத்திய மற்றும் மேற்கு இந்தியாவின் விநாயகரின் சிற்பங்களில் எலி முக்கிய வாகனமாக தோன்ற தொடங்கியது என்று மராட்டியின் டு போஸ்ட் கூறுகிறார். எலி எப்போது அவரது கால்களுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளது. மத்தேஸ் புராணத்திலும் பின்னர் பிரம்மானந்த புராணத்திலும் விநாயகர் புராணத்திலும் எழுதப்பட்ட ஆதாரங்களில் எலி ஒரு மவுண்டாக தோன்றுகிறது. அங்கு விநாயகர் தனது கடைசி அவதாரத்தில் அதை தனது வாகனமாக பயன்படுத்துகிறார். கணபதி அதர்வசிராஜாவில் விநாயகர் பற்றிய தியான வாசனம் உள்ளது. இது அவரது கொடியில் தோன்றும் எலியை விவரிக்கிறது. மூசக வாகனம் எலி ஏற்றம் மற்றும் ஆகுதி கேதனம் எளிய பாதகை ஆகிய பெயர்கள் விநாயகர் சாஸ்திர நாமத்தில் காணப்படுகின்றது. எலி பல வழிகளில் விளக்கப்படுகிறது. கிரிமிஷன் கூற்றப்படி கணபதியின் எலியை விளக்குபவர்கள் பலர் இல்லை என்றால் எதிர்மறையாக செய்கிறார்கள். இது தாமோகனத்தையும் ஆசையும் குறிக்கிறது. இந்த வழிகளில் மைக்கேல் வில்காசன் ஆசைகளை வென்று குறைந்து சுயநலமாக இருக்க விரும்புவோரை இது குறிக்கிறது என்று கூறுகிறார். தடைகளை நீக்குதல். விநாயகர் விக்னேஸ்வரர் தடைகளின் இறைவன், பொருள் மற்றும் ஆன்மீக ஒழுங்கு இரண்டையும் கொண்டவர். அவர் தடைகளை நீக்குபவராக பிரபலமாக வழங்கப்படுகிறார். இருப்பினும் பாரம்பரியமாக அவர் சரிபார்க்கப்பட்ட வேண்டியவர்களின் பாதையில் தடைகளையும் வைக்கிறார். எனவே புதிதாக எதையும் தொடங்குவதற்கு முன்பு அவர் பெரும்பாலும் மக்கள் வழங்கப்படுகிறார். பால் கோட்ரைட் கூறுகையில் விநாயகரின் தர்மம் அவரது நோக்கமும் தடைகளை உருவாக்குதல் நீக்குவதும் ஆகும். கிருஷ்ணர் குறிப்பிடுகையில் விநாயகரின் சில பெயர்கள் காலப்போக்கில் உருவான பல பாத்திரங்களின் நிழல்களை பிரதிபலிக்கின்றது. இந்து சமயம் கடவுளின் விநாயகரின் விரிவான ஏற்றம் மற்றும் கணபதியர்களின் தோற்றம் விக்னகர்த்தா தடையை உருவாக்குபவர் என்பதிலிருந்து என்பது முக்கியத்துவம் மாறியதற்கு காரணம் என்று தவளையில் கூறுகிறார். இருப்பினும் 2 செயற்பாடுகள் அவரது குணத்திற்கு இன்றியமையாதவை. புத்திசாலித்தனம். விநாயகர் எழுத்துக்கள் மற்றும் கற்றலின் இறைவனாக கருதப்படுகிறார். சமஸ்கிருதத்தில் புத்தி என்ற சொல் ஒரு செயலில் உள்ள பெயர் சொல்லாகும். இது புத்திசாலித்தனம், ஞானம் அல்லது அறிவு என பலவிதமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. புத்தி என்ற கருத்து கணேசரின் ஆளுமையுடன் நெருக்கமாக தொடர்புடையது. குறிப்பாக புராண காலத்தில் பல கதைகள் அவரது புத்திசாலித்தனத்தின் மீதான அன்பையும் வலியுறுத்துகின்றன. விநாயகர் புராணம் மற்றும் விநாயகர் சாகர் நாமத்தில் உள்ள விநாயகரின் பெயர்களில் ஒன்று புத்திப்பிரியா விநாயகர் கூறும். விநாயகத்தின் மொழியில் உள்ள பெயர்கள் 21 பெயர்களின் பட்டியலிலும் இந்த பெயர்கள் தோன்றுகிறது. அவை மிகவும் முக்கியமானவை. பிரியா என்ற சொல் நேசிப்பவன் என்று பொருள்படும். மேலும் திருமண சொல்லில் அது காதலன் அல்லது கணவன் என்றும் பொருள்படும். எனவே இந்த பெயர் புத்திசாலித்தனத்தை நேசிப்பவன் அல்லது புத்தரின் கணவர் என்றும் பொருள்படும். ஓம். விநாயகர் இந்த மந்திரமான ஓம் உடன் அடையாளம் காணப்படுகிறார். ஓம் கராசோம். ஓ என்பது அவரது வடிவம். விநாயகருடன் அடையாளம் காணப்படும் போது அவர் முதன்மை ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்ற கருத்தை குறிக்கிறது. கணபதி அதர்வசிரா இந்த தொடர்பை உறுதிப்படுத்துகிறது. சின்னமயானந்தா தொடர்புடைய பகுதியை பின்வருமாறு மொழிபெறுகின்றன. ஓம் கணபதியே, நீரே தீமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் நீரே, இந்திரன் நீரே, நெருப்பு அக்னி மற்றும் காற்று வாயு நீரே, சூரியன் மற்றும் சந்திரன் சந்திரமா நீரே, பிரம்மன் நீரே, 3 உலகங்கள் பூலோகம், பூமி, அந்தரிசிலோகம், வெளி மற்றும் சுவர்க்கலோகம், சொர்க்கம் நீரே. ஓம் அதாவது நீரே இவை அனைத்தும்.
சில பக்தர்கள் உருவப்படங்களில் விநாயகரின் உடலில் வடிவத்திற்கு தேவநாகரி மற்றும் தமிழ் எழுத்துக்களில் உள்ள ஓம் வடிவத்திற்கு இடையேயான ஒற்றுமைகளை காண்கிறார்கள். முதல் சக்கரம். குண்டலின் யோகாவின் படி விநாயகர் முதல் சக்கரத்தில் வசிக்கிறார். இது மூலாதாரம் என்று அழைக்கப்படுகிறது. மூலா என்றால் அசில் பிரதானம், ஆதாரம் என்றால் அடித்தளம். அடித்தளம் மூலாதாரம் சக்கரம் என்பது ஆதிகால தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு அல்லது வெளிப்புற விரிவாக்கம் தங்கியிருக்கும் கொள்கையாகும். இந்த தொடர்பு கணபதி அதில் வசித்தாலும் சான்றளிக்கப்பட்டுள்ளது. கோட்டைட் இந்த பகுதியை பின்வருமாறு மொழிபெயர்க்கிறார். நீங்கள் தொடர்ந்து முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உள்ள மனிதன் பின்னணியில் வசிக்கிறீர்கள். மூலாதாரம் சக்கரம். இவ்வாறு மூலாதாரத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திலும் விநாயகர் ஒரு நிரந்தர இருப்பிடத்தை கொண்டுள்ளார். விநாயகர் மற்றும் அனைத்து சக்கரங்களையும் பிடித்து ஆதாரத்தை வழியை நடத்துகிறார். இதன் மூலம் வாழ்க்கை சக்கரத்தை இயக்கும் சக்திகளை நிர்வகிக்கிறார். குடும்பம் மற்றும் துணைவர்கள். விநாயகர் சிவன் மற்றும் பார்வதியின் மகன் என்று பிரபலமாக கருதப்பட்டாலும் புராண நூல்கள் அவரது பிறப்பை குறித்து வெவ்வேறு பதிப்புகளை கொடுக்கின்றன. சிலவற்றில் அவர் பார்வதியால் படைக்கப்பட்டார் அல்லது சிவனால் அல்லது சிவன் மற்றும் பார்வதியால் படைக்கப்பட்டார். மற்றொன்றில் அவர் மர்மமான முறையில் தோன்றி சிவன் மற்றும் பார்வதியால் கண்டுபிடிக்கப்பட்டார் அல்லது அவர் ஆற்றில் வீசப்பட்ட பார்வதியின் குழியில் நீரை குடித்த பிறகு யானைத்தலை தெய்வமான மாலிலிருந்து பிறந்தார். இந்த குடும்பத்தில் அவரது சகோதரான போர்க்கடவுளான கார்த்திகேயர் அடங்குவார். அவர் ஸ்கந்தன் மற்றும் முருகன் என்றும் அழைக்கப்படுகிறார். பிராந்திய வேறுபாடுகள் அவர்களின் பிறப்பு வரிசையை ஆணையிடுகின்றன. வட இந்தியாவில் ஸ்கந்தன் பொதுவாக மூத்தவர் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தெற்கில் விநாயகர் முதல் பிறந்தவராக கருதப்படுகிறார். வட இந்தியாவில் ஸ்கந்தன் கிமு 500 முதல் கிபி 600 வரை ஒரு முக்கியமான போர் தெய்வமாக இருந்தார். அதன் பிறகு அவரை வழிபடுவது கணிசமாக இருந்தது. ஸ்கந்தன் வீழ்ந்தவுடன் விநாயகர் எழுந்தார். பல கதைகள் சகோதரர்களுக்கு இடையேயான உடன்பிறப்பு போட்டியை கூறுகின்றன. கணிசமான அறிவார்ந்த மதிப்பாய்வுக்கு உட்பட்ட விநாயகரின் திருமணம் நிலை புராண கதைகளில் பரவலாக வேறுபடுகிறது. புராணங்களின் ஒரு வடிவம் விநாயகரை திருமணமாகாத பிரம்மச்சாரியாக அடையாளப்படுத்துகிறது. இந்த கருத்து தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் பொதுவானது. பிரபலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மற்றொரு முக்கிய வடிவமானது அவரை புத்தி, சித்தி, ஆன்மீக சக்தி மற்றும் சித்தி செழிப்பு ஆகிய கருத்துக்களுடன் தொடர்புபடுத்துகிறது. இந்த குணங்கள் தெய்வங்களாக உருவகப்படுத்தப்படுகின்றன. அவை கணேசரின் மனைவிகள் என்று கூறப்படுகிறது. அவர் ஒரு ஒற்றை மனைவி அல்லது பெயரிடப்படாத வேலைக்காரனுடன் சமஸ்கிருதம் தாசி காட்டப்பட்டாலும் படலாம். மற்றொரு வடிவம் கணேசரை கலாச்சாரம் மற்றும் கலைகளின் தெய்வமான சரஸ்வதி அல்லது சர்தாவுடன் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இணைக்கிறது. அவர் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு தெய்வமான லட்சுமணியுடன் தொடர்புடையவர். வங்காள பகுதி முக்கியமான பரவியுள்ள மற்றொரு முறை கணேசரை வாழை மரமான காலப்போவுடன் இணைக்கிறது. சிவபுராணம் விநாயகர் 2 மகன்களையும் பெற்றெடுத்ததாக கூறுகிறது. சேஷ்மா பாதுகாப்பு மற்றும் லாபம். இந்த கதையின் வட இந்திய வகைகளில் மகன்கள் பெரும்பாலும் சுபா, மங்களம் மற்றும் லாபம் என்று கூறப்படுகிறார்கள். ஆண்டு இந்த திரைப்படம் இந்த கதைக்கு புராண அடிப்படை இல்லை. ஆனால் அனிதா ரெய்னா தாபன் மற்றும் லாரன்ஸ் ஹோகன் ஆகியோர் சந்தோஷி மாவின் வழிபாட்டை ஒரு பிரபலமான தெய்வமாக கணேசரின் தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சிக்கு சான்றதாக குறிப்பிடுகின்றது. வழிபாடு மற்றும் திருவிழாக்கள். விநாயகர் பல மத மற்றும் மதச்சார்பற்ற சந்தர்ப்பங்களில் வழிபடுகிறார். குறிப்பாக வாகனம் வாங்குவது அல்லது தொழில் தொடங்குவது போன்ற முயற்சிகள் தொடக்கத்தில் KN சௌமியாஜ் கூறுகிறார். கணபதி சிலை இல்லாத ஒரு வீடு இருக்க முடியாது. இந்தியாவில் மிகவும் பிரபலமான தெய்வமாக இருக்கும் கணபதி கிட்டத்தட்ட அனைத்து சாதியினாலும் நாட்டின் அனைத்து பகுதிகளும் வழிபடுகிறார்.
விநாயகர் வணங்கப்பட்டால் அவர் வெற்றி செழிப்பு மற்றும் துன்பங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்குவார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். விநாயகர் ஒரு மதிப்பிரிவினற்ற கடவுள். அனைத்து மதிப்பிரிவுகளையும் சேர்ந்த இந்துக்களும் பிரார்த்தனைகள், முக்கியமான பணிகள் மற்றும் மத விழாக்களின் தொடக்கத்தில் அவரை அழைக்கிறார்கள். நடன கலைஞர்கள் மற்றும் இசை கலைஞர்கள், குறிப்பாக தென்னிந்தியாவில் பரதநாட்டிய நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை விநாயகருக்கு ஒரு பிரார்த்தனையுடன் தொடங்குகிறார்கள். ஓம் ஸ்ரீ கணேசாயா நமக, ஓம் புகழ்பெற்ற விநாயகருக்கு வணக்கம் போன்ற மந்திரங்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகின்றன. விநாயகருடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான மந்திரங்கள் ஒன்று ஓம் கணபதியே நமக, ஓம் படைகளின் இறைவனுக்கே வணக்கம். பக்தர்கள் விநாயகருக்கு பொதுவாக மோதகம் போன்ற இனிப்புகள் லட்டு எனப்படும் சிறிய இனிப்பு பந்துகளை காணிக்கையாக்கி வழங்குகிறார்கள். அவர் பெரும்பாலும் மோதபத்திரா எனப்படும் இனிப்பு கிண்ணத்தை எடுத்து செல்வதாக காட்டப்படுகிறது. சிவப்பு நிறத்துடன் அவர் அடையாளம் காணப்படுவதால் அவர் பெரும்பாலும் சிவப்பு சந்தன, பச்சை இரத்த சந்தனம் அல்லது சிவப்பு பூக்களால் வணங்கப்படுகிறார். துருவா புல் சைனுடன் டாக் லைட் மற்றும் பிற பொருட்களும் அவரது வழிபாட்டு பயன்படுத்துகின்றது. விநாயகருடன் தொடர்புடைய பண்டிகைகள் பத்ரபாத மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர், சுக்ல பட்சத்தில் வளர்பிறை சந்திரன் 4வது நாள் விநாயகர் சதுர்த்தி அல்லது விநாயகர் சதுர்த்தி மற்றும் மகா மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி சுக்ல பட்சத்தின் சதுர்த்தியில் வளர்பிறை சந்திரன் 4வது நாள் கொண்டாடப்படும் ஜெயந்தி விநாயகரின் பிறந்த நாள் ஆகும். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கி 10 நாட்களுக்கு ஆண்டுதோறும் விநாயகரை கௌரவிக்கும் திருவிழா நடத்தப்படுகிறது. இது பொதுவாக ஆகஸ்ட் மாதம் இறுதியில் அல்லது செப்டம்பர் தொடக்கத்தில் வருகிறது. கடவுளின் வருகையை குறிக்கும் வகையில் மக்கள் களிமண் விநாயகர் சிலைகளை கொண்டு வருவதன் மூலம் திருவிழா தொடங்குகிறது. ஆனந்த் சதுர்தசி நாளில் திருவிழா முடிவடைகிறது. அப்போது சிலைகள், மூர்த்திகள் மிகவும் வசதியான நீர்நிலைகள் மூழ்கடிக்கப்படுகின்றன. சில குடும்பங்கள் 2, 3, 5 அல்லது 7ஆம் நாளில் மூழ்கடிக்கு பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. 1893ஆம் ஆண்டில் லோக்மான்யா திலகர் இந்த வருடாந்திர விநாயகர் விழாவை தனியார் குடும்பம் கொண்டாட்டங்களிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான பொது நிகழ்வாக மாற்றினார். இன்று இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்கள் கணபதி விழாவை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள். இருப்பினும் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகவும் பிரபலமானது. மும்பை, புனே மற்றும் சுற்றியுள்ள அஷ்ட விநாயகர் கோயில்களும் இந்த விழா மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது. கோயில்கள் கோயில்களில் விநாயகர் பல்வேறு வழிகளில் சித்தரிக்கப்படுகிறார். ஒரு துணை தெய்வமாக, பிரதான தெய்வத்துடன் தொடர்புடைய தெய்வமாக அல்லது கோயிலின் பிரதான தெய்வமாக, மாற்றங்களின் கடவுளாக அவர் பல இந்து கோயில்களின் வாசலில் தகுதியற்றவர்கள் வெளியே வைக்கப்படுகிறார். இது பார்வதியின் வாசல் காவலராகவும் அவரது பாத்திரத்திற்கு ஒப்பானது. கூடுதலாக பல கோவில்கள் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மகாராஷ்டிராவில் உள்ள அஷ்ட விநாயகர் அதாவது 8 விநாயகர் குறிப்பாக நன்கு அறியப்பட்டவை. புனே நகரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள 8 கோயில்களில் ஒவ்வொன்றும் அதன் சொந்த புராணங்களுடன் முழுமையான கணபதியின் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தையும் கொண்டாடுகின்றன. 8 வழிபாட்டு தலங்கள். மோர்கான். பின்வரும் இடங்களில் பல முக்கியமான விநாயகர் கோயில்கள் உள்ளன. மும்பையில் சித்தி விநாயகர் கோயில், கணபதியில் உள்ள கணபதி கோயில், கோலாப்பூரில் உள்ள பின் காம்பி கணேச மந்திர், ஜெய்காட்டில் உள்ள ஜெய் விநாயகர் கோயில், ரத்னகிரி மகாராஷ்டிராவில் உள்ளன. முதல் தோற்றம் கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த
இந்தோ கிரேக் நாணயங்களில் யானைத்தலை கொண்ட மானோடும் உருவம் தொடக்க விநாயகர் என்று சில அறிஞர்களால் முன்மொழியப்பட்டது. ஆனால் இது கடுமையாக மறுக்கப்பட்டது. மதுராய் மற்றும் இந்தியாவிற்கு வெளியே தொல்பொருள் அகல் ஆராய்ச்சியாளர்களின் சான்றுகளின் அடிப்படையில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் விநாயகர் இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் வளர்ந்து வரும் தெய்வமாக இருந்திருக்கலாம் என்று மற்றவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விநாயகரின் முதல் டேராகோட்டா படங்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. தேர்பால், வேறொரு புறம் மற்றும் சந்திர கேதுகர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. இந்த உருவங்கள் சிறியவை, யானைத்தலை, 2 கைகள் மற்றும் குண்டான வடிவமைப்புடன் உள்ளன. கல்லில் உள்ள ஆரம்பகால விநாயகர் சின்னங்கள் குஷான் காலத்தில் கிபி 2-3ஆம் நூற்றாண்டுகள் மதுராவில் செதுக்கப்பட்டன. கிபி 4 முதல் 5ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் நன்கு வரையறுக்கப்பட்டு சின்ன பண்புகளுடன் தெளிவாக அடையாளம் காணக்கூடிய தெய்வமாக விநாயகர் தனது உன்னதமான வடிவத்தில் தோன்றினார். கிழக்கு ஆப்கானுக்கு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த யானைத்தலை, இனிப்பு கிண்ணம் மற்றும் மடியில் அமைந்திருக்கும் தெய்வம் கொண்ட விநாயகர் ஒரு ஆரம்பகால சின்னமான படம் பூமரா கோயிலின் இடிபாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது 5ஆம் நூற்றாண்டின் குப்தர் காலத்தை சேர்ந்தது. ராம்கர் மலையிலிருந்து கிழத்தை போன்ற பிற சமீபத்திய கண்டுபிடிப்புகளும் 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. விநாயகரை முதன்மை தெய்வமாக கொண்ட ஒரு சுயாதீன வழிபாட்டு முறை 10ஆம் நூற்றாண்டில் நன்கு நிறுவப்பட்டது. நூற்றாண்டுக்கு முந்தைய விநாயகரின் வரலாறு குறித்த ஆதாரங்கள் இல்லாதது நிறைய உள்ளது. வரலாற்று காட்சியில் கணேசரின் ஓரளவு வியத்தக தோற்றம் புரிந்து கொள்ள முடியாதது. அவரது முன்னோடிகள் தெளிவாக இல்லை. பிரிவு மற்றும் பிராந்திய வரம்புகளை கடந்து அவரது பரவலான ஏற்றுக்கொள்ளல மற்றும் புகழ் உண்மையில் அற்புதமானது. ஒருபுறம் கணேசரின் வேதம் தோற்றம் மற்றும் குழப்பமான ஆனால் சுவாரஸ்யமான புராணங்களில் உள்ள புராண விளக்கங்களில் மரபு வழி பக்தர்களின் பக்தியுள்ள நம்பிக்கை உள்ளது. மறுபுறம் இந்த தெய்வத்தின் யோசனை மற்றும் சின்னம் கிபி 4ஆம் முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை இருந்ததா என்பது குறித்து சந்தேகங்கள் உள்ளன. கருத்துப்படி 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இந்த தெய்வீகம் இருந்ததற்கான பண்டைய பிராமணிய இலக்கியத்தில் எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. மிகவும் பழமையான விநாயகர் இருப்பதற்கான சான்றுகள் நிறைய பிராமணியம் அல்லது சமஸ்கிருத மரபுகளுக்கும் வெளியே அல்லது இந்தியாவின் புவி கலாச்சாரம் எல்லைகளுக்கு வெளியே வந்திருக்கலாம் என்று கூறுகின்றன. 6ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தோன்றினார் என்று பிறவன் கூறுகிறார். மேலும் தெற்காசியாவில் தடைகளை நீக்குபவர் என்று கோயில் அமைப்பில் அவரது கலை படங்கள் சுமார் 400 கிபி வாக்கில் தோன்றின. அவர் பார்வதி தேவியின் மகனாக அங்கீகரிக்கப்பட்டு பொதுவான சகாபத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் வைஷ்ணவ மத இறையில் ஒருங்கிணைக்கப்பட்டவர் என்று பெயரில் கூறுகிறார். சாத்தியமான தாக்கங்கள். விநாயகரின் ஆரம்பகால வரலாறு குறித்த பல்வேறு ஊக கோட்பாடுகளை கோட்ரைட் பதிப்பாய்வு செய்கிறார். இதில் பழங்குடி மரபுகள் மற்றும் விலங்கு வழிபாட்டு முறைகள் அடங்கும். மேலும் அவை அனைத்தையுமே இந்த வழி நிராகரிக்கிறார். கணேசரின் வரலாற்று தோற்றத்தை தேடும் இந்த முயற்சியில் சில பிராமண மரபிற்கு வெளியே துல்லியமான இடங்களை பரிந்துள்ளனர். இந்த வரலாற்று இடங்கள் நிச்சயமாக சுவாரஸ்யமாக உள்ளன. ஆனால் அவை அனைத்து ஊகங்களும் திராவிட கருதுகோளின் மாறுபாடுகள் என்பது உண்மைதான். வேதம் மற்றும் இந்தோ ஐரோப்பிய ஆதாரங்களில் சான்றளிக்கப்படாத எதுவும் அறியா மற்றும் அறியலாத மக்களின் தொடர்புகளிலிருந்து இந்து மதத்தை உருவாக்கிய செயல்முறையின் ஒரு பகுதியாக இந்தியாவின் திராவிடம் அல்லது பழங்குடி மக்களிடமிருந்த பிராமண மதத்திற்குள் வந்திருக்க வேண்டும் என்று இது வாதிடுகிறது. யானை வழிபாட்டு முறை அல்லது ஒரு டேட்டோட்டம் என்பதற்கு எந்த சுயநீதினமான ஆதாரமும் இல்லை. புராண இலக்கியத்திலும் கணேசரின் உருவப்படத்திலும் நாம் ஏற்கனவே காணக்கூடியதற்கு முந்தைய ஒரு பராமரித்தை சுட்டிக்காட்டும் எந்த தொல்பொருள் தரவும் இல்லை. கணேசரின் வளர்ச்சி குறித்து புத்தகம் ஆரம்பகால இந்தியாவின் யானைகள் வகித்த பங்கு பற்றி ஊகங்களுக்கு ஒரு அத்தியாயத்தையும் ஒதுக்கிறது. ஆனால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் யானைத்தலை யாஸ் வடிவம் இருந்தாலும் அது கணபதி விநாயகரை குறிக்கும் என்று கருத முடியாது.
இந்த பெயரில் ஒரு தெய்வம் இந்த ஆரம்ப கட்டத்தில் யானை அல்லது யானை தலை வடிவம் கொண்டிருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. கணபதி விநாயகர் இன்னும் அறிமுகமாகவில்லை என்று முடிக்கிறார். பசுபதி முத்திரை கிமு 2300 கிமு 2000 சிவன் என்ற சில கூறும் ஒரு தெய்வத்தை சுற்றி யானை உட்பட 4 விலங்குகளை சித்தரிக்கிறது. இந்த முத்திரை வேத காலத்திற்கு முன்பு யானைகளின் புனித தன்மை குறிக்கிறது என்று பிரிவனை குறிப்பிடுகிறது. விநாயகரின் தோற்றம் பற்றி ஒரு கோட்பாடு என்னவென்றால், அவர் 4 விநாயகர்களுடன் தொடர்புடையதாக படிப்படியாக முக்கியத்துவம் பெற்றார். யாஜ்யர் வேதத்தில் விநாயகர்கள் தடைகளையும் சிரமங்களையும் உருவாக்கிய 4 தொந்தரவான அரசர்களின் குழுவாக இருந்தனர். அவர்கள் எழுதி சாந்தப்படுத்தப்பட்டனர். விநாயகர் என்ற பெயர் புராணங்களிலும் புத்த தந்திரங்களிலும் விநாயகருக்கு ஒரு பொதுவான பெயர். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் கல்வியாளர்களில் கிருஷ்ணன் ஒருவர். விநாயகர் பற்றி வெளிப்படையாக கூறுகிறார். அவர் வேதம் அல்லது கடவுள். அவரது தோற்றம் பல்வேறு வகையான தீமை மற்றும் துன்பங்களை ஏற்படுத்தும். 7-4 நூற்றாண்டு 4 விநாயகர்கள் தீய ஆவிகள் ஆகியோருடன் காணப்படுகிறது. சிலர் விநாயகருடன் அடையாளம் காணும் யானைத்தலை மனித உருவங்களின் சித்தரிப்புகள் 2ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்திய கலை மற்றும் நாணயங்களுக்கு காணப்படுகின்றது. எல்லா வல்லாவின் கூற்றுப்படி யானைத்தலை விநாயகர் கணங்களின் அதிபதியாக இலங்கை மக்களுக்கு ஒரு கிறிஸ்துவத்திற்கு முந்தைய காலத்தில் அறியப்பட்டார். வேத மற்றும் இதிகாச இலக்கியம். குழுவின் தலைவர் கணபதி என்ற தலைப்பு இருக்கு வேதத்தில் 2 முறை வருகிறது. அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அது நவீன விநாயகர் கூறவில்லை. வர்ணையாளர்களின் கூற்றுப்படி இந்த சொல் பிராமணஸ்திபதிக்கான ஒரு தலைப்பாக தோன்றுகிறது. இந்த வசனம் சந்தேகத்துக்கு இடமின்றி பிரம்மஸ்பதியை குறிக்கிறது. என்றாலும் இது பின்னர் விநாயகர் வழிபாட்டிற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் இன்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த பகுதி ரீக் வேதத்தில் விநாயகர் இருப்பதற்கான சான்று என்று எந்த ஒரு கூற்றையும் நிராகரிப்பதில் லூடோ ரோச்சர் இது என்று குறிக்கிறது. இந்திரனை 2வது பத்தி இந்திரனை குறிக்கிறது. அவருக்கு கணபதி என்ற அடமொழி வழங்கப்படுகிறது. இது மருத்துக்களின் நிறுவனங்களின் இறைவன் என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சமீபத்திய இலக்கியங்கள் பெரும்பாலும் விநாயகருக்கு வேத மரியாதை அளிக்க ரிக்வேத வசனங்களை மேற்கொள்ள காட்டுகின்றன என்று ரோச்சர் குறிப்பிடுகிறார். சங்ககால தமிழ் கவிஞர் ஔவையார் கிமு 3ஆம் நூற்றாண்டு திருக்காவலூர் மன்னரை மணந்து அங்கேவே மற்றும் சங்கவே ஆகியோரை மணந்து கொள்வதற்கான 3 தமிழ் ராஜ்யங்களுக்கான அழைப்புதலை தயாரிக்கும் போது விநாயகரை அழைக்கிறார். கருப்பு யாஜ்யர் வேதத்தை சேர்ந்த நூல்களில் உள்ள 2 வசனங்களான வைத்தராணிய சமகீத மற்றும் கைத்திரிய ஆரணைய தெய்வத்தை தந்து கொண்டவர். வேத காலத்தை சேர்ந்த இந்திய இதிகாச இலக்கியங்களில் விநாயகர் இடம்பெறவில்லை. மகாபாரத காவியத்தின் தாமதமான இடைக்கணிப்பில் வியாசர் விநாயகரை தனது எழுத்தாளராக கொண்டு கவிதையை நன்கு ஆணையிட்டபடி படியெடுக்க சொன்னார் என்று கூறுகிறது. வியாசர் இடைவிடாமல் அதாவது இடைத்தப்படாமல் கவிதையை ஓத வேண்டும் என்ற நிபந்தனையின் பெயரில் மட்டுமே விநாயகர் ஒப்புக்கொண்டார். முனிவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் ஓய்வு பெற அவர் மிகவும் சிக்கலான பகுதிகளில் சொல்ல வேண்டும். எனவே விநாயகர் தெளிவுபடுத்துதல்களை கேட்க வேண்டும் என்று கண்டறிந்தார். மகாபாரதத்தின் விமர்சன மதிப்பின் இந்த கதை அசல் உரையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதில் 20 வரி கதை ஒரு பின்னணிப்பில் ஒரு அடிக்குறிப்பதற்கு தள்ளப்பட்டுள்ளது. விநாயகரின் எழுத்தாளராக செயல்படும் கதை விமர்சன பதிப்பை தயாரிக்கும் போது ஆலோசிக்கப்பட்ட 59 கையெழுத்து பிரதிகளில் 37 வருகிறது. கணேசரின் மன சுறுசுறுப்பு மற்றும் கற்றலுடன் உள்ள தொடர்பு இந்த இடைக்கணிப்பில் வியாசர் மகாபாரதத்தை எழுதியதற்கு அவர் எழுத்தாளராக காட்டப்படுவதற்கும் ஒரு காரணம். ரிச்சர்ட் எல் பிரவுன் இந்த கதையை 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக குறிப்பிடுகிறார். மேலும் மோரிஸ் இது சுமார் 900ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அறியப்பட்டது.
என்று முடிக்கிறார். ஆனால் சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு மகாபாரதம் சேர்க்கப்படவில்லை. மகாபாரதத்தின் தென்னிந்திய கையெழுத்து பிரதிகளில் ஒரு தனித்துவமான அம்சம் இந்த விநாயகர் புராணத்தை அவர்கள் தவிர்த்து விட்டதாகவும் குறிப்பிடுகிறார். புராண காலம். புராண கதைகளில் கணேசரை பற்றி கதைகள் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன. புராணங்கள் துல்லியமான கால வரிசை மீறுகின்றன என்று பிறவன் குறிப்பிடுகிறார். விநாயகரின் வாழ்க்கையை பற்றி விரிவான விவரிப்புகள் பிற்கால நூல்களில், அதாவது கிபி 600 1300 உள்ளன. விநாயகரின் பிறப்பு மற்றும் அவர் யானை தலையை எவ்வாறு பெற்றாரோ என்பது பற்றி புராண கட்டுக்கதைகள் கிபி 600 முதல் இயற்றப்பட்ட பிற்கால புராணங்களில் உள்ளன என்று யுவராஜ் கிருஷ்ணன் கூறுகிறார். முந்தைய புராணங்களில் வாயு மற்றும் பிரம்மாண்ட புராணங்கள் போன்றவற்றில் விநாயகர் பற்றி குறிப்புகள் 7-10ஆம் நூற்றாண்டுகளில் செய்யப்பட்ட பிற்கால இடக்கணிப்புகள் என்று அவர் இந்த விஷயத்தை விரிவாக கூறுகிறார். சமஸ்கிருத இலக்கியத்தில் விநாயகர் முக்கியத்துவம் பெறுவது குறித்து தனது ஆய்வில் லூடோரோச்சர் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கணேசரை சுற்றியுள்ள ஏராளமான கதைகள் எதிர்பாராத விதமாக குறைந்த எண்ணிக்கையிலான சம்பவங்களை மையமாக கொண்டிருப்பதைக் கண்டு ஒருவர் அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியாது. இந்த சம்பவங்கள் முக்கியமாக 3: அவரது பிறப்பு மற்றும் பெற்றோர் நிலை, அவரது யானைத்தலை மற்றும் அவரது ஒற்றை தந்தம். மற்ற சம்பவங்கள் நூல்களில் தொட்டுள்ளன, ஆனால் மிக குறைந்த அளவிற்கு. 9ஆம் நூற்றாண்டில் சமத் மதத்தின் 5 முதன்மை தெய்வங்களில் ஒருவராக அவர் முறையாக சேர்க்கப்பட்ட போது விநாயகர் முக்கியத்துவம் பெறுவது குறிப்பிடப்பட்டது. 5 வடிவங்களின் வழிபாடு. பஞ்சாயதன பூஜை முறையை ஆதி சங்கரர் பிரபலப்படுத்தினார். இந்த வழிபாட்டு நடைமுறையை விநாயகர், விஷ்ணு, சிவன், தேவி மற்றும் சூரியன் ஆகிய 5 தெய்வங்களையும் அழைக்கிறது. இந்த 5 முக்கிய பிரிவுகளின் முக்கிய தெய்வங்களை சம அந்தஸ்தில் ஒன்றிணைப்பதற்காக ஆதி சங்கரர் முதன்மையாக பாரம்பரியத்தை நிறுவினார். இது ஒரு நிரப்ப தெய்வமாக விநாயகரின் பங்கை முறைப்படுத்தியது. 2ஆம் ஆயிரம் ஆண்டு கிபி வேதாகமங்கள், கணேச புராணம் மற்றும் முத்கல புராணத்தில் நிறுவப்பட்ட கணபதி மரபில் விநாயகர், சிவன், விஷ்ணு, சூரியன், விநாயகர் மற்றும் தேவியுடன் 5 முக்கிய தெய்வங்களில் ஒருவராக வணங்கப்படுகிறார். விநாயகர் புராணம் மற்றும் முத்கல புராணம் எழுதப்பட்ட தேதி மற்றும் அவற்றின் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தேதி கல்வி விவாதத்தை தூண்டியுள்ளது. 2 படைப்புகளும் காலப்போக்கில் உருவாக்கப்பட்டன மற்றும் வயது அடுக்குகளை கொண்டுள்ளன. அனிதா தபான் டேட்டிங் பற்றி குறித்து தெரிவிக்கிறார் மற்றும் தனது சொந்த தீர்ப்பை வழங்குகிறார். கணேச புராணத்தின் மையக்குறு 12ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கலாம் என்று அவர் கூறுகிறார். ஆனால் பின்னர் இடைக்கணிக்கப்பட்டது. லாஸ் டபிள்யூ பிரசிடென்ட் கணேச புராணத்திற்கான மிகவும் நியாயமான தேதி 1100 மற்றும் 1400 இடையில் இருப்பதாக கருதுகிறார். இது உரையில் குறிப்பிடப்பட்ட புனித தலங்களின் வெளிப்படையான வயதுடன் ஒத்துப்போகிறது. முத்கல புராணம் 1100 1400 இடைப்பட்ட காலகட்ட கணேச புராணத்தை இது பழமையானது என்று கூறுகிறார். இருப்பினும் மற்ற உள்ள சான்றுகளுடன் முத்கல புராணம் கணேச புராணத்தின் 4 புராணங்களில் பிரம்மாண்டம், விநாயகர் மற்றும் முத்கல புராணங்கள் ஒன்றாக குறிப்பிடுகிறது என்ற உண்மையின் அடிப்படையில் அவர் தனது பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டார். இது கணேசருடன் நீண்ட நேரத்தில் தொடர்புடையது. உரையின் மையப்பகுதி பழையதாக இருக்க வேண்டும் என்றாலும் சில பகுதிகளில் கணபதி வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் பெற்றதால் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகள் வரை அது இடைக்கணிக்கப்பட்டது. கணபதி மரபில் மிகவும் மதிக்கப்படும் மற்றொரு வேதமான சமஸ்கிருதம் கணபதி அதிர் வசிர்சா 16 அல்லது 17 நூற்றாண்டில் இயற்றப்பட்டிருக்கலாம். கணேச புராண இலக்கியத்தின் ஒவ்வொரு பகுதியாகும். மேலும் இது விநாயகரின் 1000 பெயர்கள் மற்றும் பண்புகளை கொண்ட ஒரு வழிபாட்டு தொகுப்பாகும். சகல நாமத்தில் உள்ள ஒவ்வொரு பெயரும் வெவ்வேறு அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது மற்றும் விநாயகரின் வெவ்வேறு அம்சத்தை குறிக்கிறது. கணேச சகச நாமத்தின் பதிவுகள் கணேச புராணத்தில் காணப்படுகின்றன.
கணேச புராணம். விநாயகர் புராணம் இந்து தெய்வமான விநாயகர் பற்றி கூறும் ஒரு சமஸ்கிருத உரையாகும். இது புராணம் அண்டவியல், வம்சாவளி, உருவகங்கள், யோகா, இறை மற்றும் விநாயகர் தொடர்பான சத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த உரை 2 பெரிய பிரிவுகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று புராணம் மற்றும் வம்சாவளி. கிருத கந்தா 155 அத்தியாயங்கள். மற்றொன்று இறையில் மற்றும் பக்தி உபசானா கந்தா 92 அத்தியாயங்கள். இது பல பதிப்புகளில் உள்ளது. இந்த உரையின் அமைப்பு மற்றும் விரிவாக்கம் தேதி இடைக்காலத்தின் பிற்பகுதியில் கிபி 13 முதல் 18ஆம் ஆண்டு வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உரை அனைத்து முக்கிய புராணங்களிலும் காணப்படும் அம்சங்கள் மற்றும் கதைகளை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் அனைத்து புராணங்களைப் போலவே இது ஒரு கலாச்சார பொருளாகும். மேலும் அது எழுதப்பட்ட சூழலில் கலாச்சாரம், தேவைகள் மற்றும் பலவற்றை பிரதிபலிக்கிறது என்று பெய்லி கூறுகிறார். முத்கல புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகியோருடன் சேர்த்து விநாயகர் பற்றி கையாளும் 4 புராண வகை கலை களஞ்சியம் நூல்களில் ஒன்று கணேச புராணம். 4 நூல்கள், 2 உப புராணங்கள் மற்றும் 2 மகா புராணங்கள் ஆகியவற்றின் கவனம் ஏற்படுகின்றன. பிரம்மாண்ட புராணம் விநாயகரை சகுனாக பண்புகள் மற்றும் உடல் வடிவத்துடன் முன்வைக்கிறது. பிரம்ம புராணம் விநாயகரை நிர்குணனாக பண்புகள் இல்லாமல் சுருக்கொள்கை முன்வைக்கிறது. கணேச புராணம் அவரை சகுன மற்றும் நிர்குண கருத்தின் ஒன்றிமையமாக முன்வைக்கிறது. இதில் சகுன விநாயகர் நிர்குண விநாயகர் என்பதற்கு முன்னோடியாக இருக்கிறார். மேலும் முத்கல புராணம் விநாயகரை சமயோக, முழுமையான யதார்த்தம் மற்றும் ஆன்மாவுடன் சுருக்கமான தொகுப்பு என்றும் விவரிக்கிறது. கணபதி புராணம் ஒரு முக்கியமான உரையாகும். அவர்கள் விநாயகரை தங்கள் முதன்மை தெய்வமாக கருதுகிறார்கள். கணபதி உபநிஷத்துடன் சேர்ந்து கணபதி புராணம் இந்து மதத்தின் கணபதி பிரிவின் 2 முக்கியமான நூல்கள் என்பதால் இது முக்கியம் வாய்ந்தது. கணபதி விநாயகரை தங்கள் முதன்மை தெய்வமாக கருதுகின்றன. மேலும் இந்த புராணத்தை காணப்படும் விநாயகரின் புராணம் அவர்களின் மரபின் ஒரு பகுதியாகும். இந்த உரை இந்து மதத்தில் மிகவும் வணங்கப்படும் கடவுளான விநாயகருடன் தொடர்புடையது என்பதாலும் வைஷ்ணவம், வைணவம், சக்தி மற்றும் சர்மாடிசம் போன்ற அனைத்து முக்கிய இந்து மரபுகளும் தொடக்க கடவுளாக போற்றப்படுவதாலும் இந்த உரை முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உரை பண்டைய புராணங்களையும் வேதாந்த வளாகங்களையும் விநாயகர் பக்தி கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கிறது. இந்த உரை புத்த மதம் மற்றும் சமண மதத்தின் வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் விநாயகர் அவர்களின் புராணங்களில் இறையிலும் காணப்படுகிறார். கணேச புராணம் மற்றும் முத்கல புராணம் இரண்டின் எழுத்து வடிவம் காலமும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய காலமும் கல்வி சார்ந்த விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்து வருகிறது. 2 படைப்புகளிலும் வயது சார்ந்த அடுக்குகள் உள்ளன. ஆனால் இந்த அடுக்குகள் விமர்சன ரீதியாக ஆசிரியர் பணியின் மூலம் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. கணேச புராணம் மற்றும் முத்கல புராணத்தின் கிடைக்கக்கூடிய மறுபதிப்புகளின் சில அடுக்குகள் ஒருவருக்கொருவர் நேரடி குறிப்புகள் உட்பட ஒருவருக்கொருவர் பரஸ்பர செல்வாக்கை பிரதிபலிக்கின்றது. கணேச புராணம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று ஒரு உபசான கண்டம் அல்லது பக்தி பற்றிய பிரிவு 92 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. மேலும் கிருத காண்டம் கணேசின் தெய்வீக நாடகம் பற்றிய பிரிவு 154 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. உபசான காண்டத்தின் 46ஆம் அத்தியாயத்தில் ஒரு சோத்திரம் பாடல் உள்ளது. இது விநாயகரின் சாகச நாமத்தின் 1000
இந்த ஊர் 5 இலக்கிய அலகுகளை கொண்டுள்ளது. அவை அனைத்தும் புராணங்களிலும் காணப்படுகின்றன.